உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் அமைப்பிலிருந்து ராஜபாஸ்கர். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026இல் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்கள் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருப்பது திருப்பூர் தெற்கு சட்டமன்ற வேட்பாளர் முதுகலை வணிக மேலாண்மை பட்டதாரி தினேஷ் அண்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் வணக்கம். முதலாவதாக உலக தமிழர் மக்களுக்கு நீங்க தமிழர்களுக்கு உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட நாம் தமிழர் கட்சியோட பயணம் எப்ப ஆரம்பிச்சது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வணக்கங்க. என் பேரு தினேஷ். நான் பார்த்தீங்கன்னா இங்க ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அப்படிங்கிறது என்னுடைய பூர்வீகம். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில். அங்கே தான் என்னுடைய தாய் தந்தை இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே ஒரு படித்தது எல்லாமே அங்கே தான் இருந்தது. ஒரு இளநிலை பட்டம், அதாவது பிஎஸ்சி ஐடி படித்தது வரைக்கும் எல்லாமே நான் அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் முதுநிலை பட்டம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் நான் படித்தேங்க. எம்பிஏ முடிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நான் படித்து முடித்து 2012 நான் வேலைக்கு வரும்போது ஒரு 2 ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் ஹெச்ஆராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருந்தேன் நான். ஒரு 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 5-6 ஆண்டுகளாட்ட நம்மளுடைய இந்த அரசு வேலைகளுக்கான கல்வி நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம பேங்கிங்காக டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அந்த மாதிரியான ஒரு செக்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகள் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2016-17க்கு மேலே பார்த்தீங்கன்னா திருப்பூருடைய, ஏன்னா எங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்வதை போல நம்மளுடைய பூர்வக்குடி தொழில் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நம்ம எங்கே சுற்றி போனாலும் எப்பயாவது ஒரு அந்த தொழில் பூர்வ தொழில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எங்களது ஆடை நிறுவனம் உற்பத்தி. இதில் அப்பா ஜவுளித்துறையில் தான் இருக்காருங்க. ஜவுளி கடை வச்சிருக்காரு. அதில் எனக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா 2017 நான் திருப்பூரில் ஜவுளி நிறுவனம் ஆரம்பித்தேன். அதாவது ஆடை உற்பத்தி ஆரம்பித்தோம். முதல்ல வாங்கி விற்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 8 ஆண்டு காலமாக ஆயிடுச்சுங்க. 8 ஆண்டு காலமாக அதில் நான் பயணிச்சுட்டு இருக்கேன் நான் இந்த தொழிலில். எனக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க. மூத்தவர் இப்போது 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு, ஒரு மகன். 2வது மகள் இப்போ 2 வயதாகுது. என் மனைவி அவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் அப்படியே ஹவுஸ் ஒய்ஃபாக அப்படியே இருக்காங்க. இதுதான் என்னுடைய குடும்பம் சூழ்நிலை எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கட்சிகளை எப்போ பயணிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா 2016ங்க. 2016 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது 2012 நம்ம படித்து முடிஞ்சு வேலைக்கு வந்த சூழல், அந்த வருமானம் அப்படின்னு பார்க்க ஆரம்பித்த காலகட்டத்தில் நாட்டுடைய, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அப்போ எனக்கு அரசியல் புரிந்து கொண்டிருக்கிற காலகட்டம் அது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்க ஆரம்பித்தது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்போ பார்க்குற பக்கம்லாம் கலவரம், போராட்டம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் தமிழர்களை ஒரு அச்சத்திலேயே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா, அதாவது இங்கேயே நம்ம கொஞ்சம் அகதியாக வாழ்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையா அந்த காலகட்டங்கள் வந்துச்சு. அப்போ என்ன பார்க்குற பக்கம், ஏன்னா நாங்கள் இருந்த ஊர் பார்த்தீங்கன்னா பெருந்துறை பக்கத்தில் சிப்காட் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுடைய நிலத்தடி நீர், அப்புறம் சுவாசிக்கிற காற்று எல்லாத்தையுமே ரொம்ப பாதிச்சிருச்சுங்க அது. அதனால எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா எனக்கு அந்த காலகட்டம் 2016 அந்த 4 வருஷம் 2012லேருந்து 16 வரைக்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பு, இந்த நீர் பாதிப்பு, சுவாசிக்கிற எல்லாமே, உடல்நிலையிலேருந்து எல்லாமே ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது, காணொலிகள் தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஏக்கத்தை உருவாக்குச்சு. அப்போ யாரை நம்ம நம்புறது அப்படிங்கும்போது அப்போது ஆண்டு கொண்டிருந்த அதிமுகவாக இருக்கட்டும், அப்போ எதிர்கட்சியாக இருந்த ஒரு அந்த காலகட்டம் 2016 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 50 ஆண்டு காலமாக ஆண்ட திமுகவாக இருக்கட்டும், இவங்க போல நம்ம பார்க்கும்போது, அதே போல் மேலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லை பிஜேபி, அப்படி இவங்க எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கு யாருக்கிட்ட சரியான தமிழ்நாடு கொடுத்தால் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எனக்கு அதிகமாச்சு. அப்போ நாளைய தலைமுறையை ரொம்ப இன்னலான சூழ்நிலை கொண்டு போய் விடாத அளவுக்கு யார் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அந்த எண்ணம் என் மனசுக்குள்ளார அதிகமாக ஓட ஆரம்பிச்சது. அப்போ 2016 அண்ணன் நம்ம கட்சி ஆரம்பிச்சு 2010 அண்ணன் கட்சி ஆரம்பிச்சு
இயக்கத்திலிருந்து 10லேருந்து அப்படியே நம்ம வந்துட்டு இருந்த காலகட்டங்கள் அந்த அண்ணனுடைய காணொளிகள் பார்க்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா 14, 15ல எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து ஏன்னா அந்த கல்வி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 16 காலகட்டங்களுடைய அண்ணனுடைய பேச்சும், அண்ணனுடைய ஆற்றல், அவர் குடுக்குற அந்த சித்தாந்தங்கள் எல்லாமே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த உருவாக்குச்சு. ஏன்னா அந்த 2016ல தான் எனக்கு வந்து மகன் பிறந்த வருடம். ஆ நான் ஏன்னா எல்லாத்துக்குமே தன்னுடைய பிள்ளைங்கிறது ஒரு மறு உருவமா, மறு ஜ அ பிறவியா நம்ம எடுக்கிறோம் இல்லைங்க நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாரி இதுல எனக்கு வந்து என் மகன் பிறந்த உடனே, இந்த உலகத்துல என் மகன வந்து ஒரு நோய் இல்லாத உலகத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுத்துற முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எனக்கு அந்த வருஷம் ரொம்பவுமே எனக்கு வர ஆரம்பிச்சது, அந்த கேள்விகள். அப்போ வந்து அப்ப அந்த காலகட்டத்தில வந்த நெறைய காணொளிகள் பார்த்தீங்கன்னா, மாத்திரை சாப்பிட்டா தான் வாழ முடியும். ஆ சுவாசிக்கிற காத்து கூட நம்ம வந்து செலவு பண்ணி தான் வாழ முடியும் அப்படின்னு. ஏன்னா, அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மீத்தேன், ஈத்தேன் அந்த மாதிரியான பல சிக்கல் வந்து ஸ்டெர்லைட்டு, அப்புறம் எங்களுடைய சிப்காட் போன்ற இது இதுங்க பக்கத்தில இருந்த திருப்பூர்ல வந்து அப்போ எங்களுடைய பெருந்துறைக்கு பக்கத்தில தான் திருப்பூர். 25 கிலோமீட்டர்ல வந்து இருக்கு. திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருந்த சாயக்கழிவுகள் பிரச்சனை, அதனால வந்து நிலத்தடி நீர் எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சது. இப்ப இதுல வந்து இந்த காலகட்டத்தில எப்படி என் குழந்தைய விட்டுட்டு போயிருவனோ! அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும்போது, அண்ணனுடைய காணொளிகள் நான் பார்க்க ஆரம்பிச்சு, என்னுடைய ரொம்ப ஈர்ப்புகள் அ ஏன்னா, அப்ப நான் புரிஞ்சுகிட்டது, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும், இந்த கட்சியும் விட்டுட்டால், இந்த தமிழ்நாட்ட காப்பாத்த யாராலயும் முடியாது. அதுக்கு நாதி இல்ல அப்படிங்கிறத வந்து நான் தெளிவா புரிஞ்சுகிட்டேன். அப்ப நான் 2016ல ஒரு இறுதி காலகட்டத்தில நான் வந்து கட்சியில இணையிறேன். 2017ல எனக்கு உறுப்பினர் அட்டை வரப்பட்டது. அதுல வந்து நான் பெருந்துறை தொகுதியில வந்து முதல்ல வந்து நான் ஒரு இளைஞர் பாசறை பொறுப்பு. அதாவது அங்கீகரிக்கப்படாத ஒரு சின்ன பொறுப்புல, அப்படியே நம்ம ஆரம்பிச்சோம். தொகுதியுடைய இளைஞர் பாசறை பொறுப்புல ஆரம்பிச்சு கட்சிக்கு என்னால என்னால அ ஒரு களப்பணிகள்லயும் சரி, என்னால ஒரு பங்களிப்புகள் எப்படி செய்ய முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் நாங்க முயற்சி பண்ணி நாங்க கட்சிய கொஞ்சம் கொஞ்சமா நாங்க உள்ள கொண்டு போயிட்டு இருந்தோம். நிகழ்வுல கலந்துகிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஒரு 2020 கொரோனா காலகட்டங்கள்ல வரும்போது, கொஞ்சம் தொழில் எல்லாமே பின்வாங்க ஆரம்பிச்சது. அ அப்ப வந்து அந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு 1 ஆண்டு காலம் வந்து என்னால கட்சியில பயணிக்க முடியல. மிகுந்த வருத்தமும் இருந்தது. ஏன்னா எப்பல்லாம் அண்ணனுடைய காணொளிய பார்க்கிறனோ, ஏன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் வந்து வேலை பளு அந்த சூழல் இருந்தா நான் பார்த்துருவோம். அப்போ அந்த கொரோனா காலகட்டங்கள்ல வந்து அ நம்ம எல்லாருமே கோவிட் அந்த இதுல இருந்தோம். ஊரடங்குல இருந்தோம் இல்லைங்களா? அப்போ ஆமா. வந்து அந்த காலகட்டத்தில எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்ம வீட்ல வந்து ஓய்வா இருக்கிற நேரம், அதிகமான காணொளிகள் பார்க்குறது. அப்பல்லாம் வந்து அண்ணனுடைய ஈர்ப்புகள் அதிகமாக ரொம்ப ஏக்கம் அதிகமாச்சு. 21க்கு மேல பார்த்தீங்கன்னா, திருப்பி நான் கட்சியில அந்த 1 வருடம் ஒரு கேப்புக்கு அப்புறம் என்னுடைய தொழில நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அண்ணன் சொல்வதைப் போல தான். நம்ம வந்து குடும்பமும் முக்கியம். நாடும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். ஏன்னா நம்ம எதையும் விட்டுட்டு நம்ம வந்து யாரும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுல, அந்த குடும்ப சூழ்நிலைகளுக்காக நான் வந்து திருப்பியும் பின்வாங்கினேன். அப்போ 1 ஆண்டு நான் திருப்பியும் வந்து பயணிக்க ஆரம்பிச்சோம். குடும்பத்த ஒரு தொழில்ல ஒரு நேர்படுத்திட்டு, 2021லேருந்து திருப்பியும் பயணிக்க ஆரம்பிச்சு, 2021 கடைசி அதான் 2022ல பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல்ல இங்க உள்ளாட்சி தேர்தல் நடந்தப்போ நானும் என் மனைவியும் அ ஆளுக்கு ஒரு வார்டு எங்க பெருந்துறை தொகுதியில நின்னு களப்பணி செய்தோம். எங்களால முடிஞ்ச உழைப்புகள் போட்டோம் 2 பேருமே. குடும்பமா நாங்க பயணிச்சோம். பயணிச்சு ஆளுக்கு ஒரு சில வாக்குகள் வாங்குனோம் நாங்க. அது சில ஒரு பண ஆதிக்கத்தினால அது வெல்லப்பட்டு அவங்களால அ திராவிட கட்சிகளால ஒரு வெல்லப்பட்டது. ஆனா இருந்தாலும் நாங்க மனம் தளர விடல. அ ஏன்னா நான் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நான் நினைக்கிறது, ஆ வாழ்வோ! சாவோ! ஜெயிக்கிறோமோ! தோக்குறோமோ! களத்துல நம்மளுடைய முழு மூச்சா நம்ம இருந்து போராடிக்கிட்டே இருக்கணும். ம். அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம 2009, 10ல நம்ம பார்த்தது வந்து தமிழ் இனத்துக்காக வந்து எத்தனையோ நபர்கள் வந்து ஈழத்துல வந்து பல சேதங்கள், உயிர் சேதங்கள் பண்ணியிருக்காங்க. இத்தனை கிட்டத்தட்ட சுதந்திரத்திலிருந்து இப்ப வரைக்குமே தமிழ் இனத்துக்காக போராடிய மக்கள் பல பேர். நான் உயிராய் நேசிக்கக்கூடிய என்னுடைய தாய் தமிழ் வந்து என்ன எங்கேயுமே வந்து திரும்ப விடல. ம்ஹ்ம். இன்னைக்கு வரைக்கும் நான் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கோம். 2022லேருந்து நான் மாவட்ட தலைவரா இருந்தேன். அந்த 2 தொகுதிகளுக்கு. அதாவது பெருந்துறை தொகுதி, ஈரோடு மேற்கு தொகுதிக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு குடுத்தாங்க. அ அப்படியே பயணிக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பா அண்ணனுடைய அண்ணனால் நான் நியமிக்கப்பட்டவன் நானு. ஏன்னா ம். ஒரு காலத்துல எனக்கு அண்ணன் கூட பயணிக்கக்கூடிய ஒரு 15 நாள் பயணிக்கக்கூடிய ஒரு நாள் ரொம்பவே கிடைச்சது எனக்கு. அது அற்புதமா நம்ம வந்து அண்ணன் கூட பயணிச்சோம். ஏன்னா
எனக்கு என்னுடைய வருங்கால சங்கதிகளுக்கு சிறந்த ஒரு வாழ்வியலை கொடுக்கக்கூடியது அண்ணனுடைய கருத்தும், அண்ணனுடைய கோட்பாடும், கொள்கையும். இதுல உயிர் மூச்சு உள்ளவரை நான் நாம் தமிழரை பயணிக்கணும் அப்படிங்கிறது. இந்த முறை அண்ணன் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு திருப்பூர் தெற்கு தொகுதியில சட்டமன்ற வேட்பாளரா என்னை வந்து அறிவிச்சிருக்காரு. நம்ம இப்ப சிறப்பா நாங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு 2, 3 நாட்களா நாங்க வந்து கிட்டத்தட்ட அதுக்கு தீவிரமான ஒரு பரப்புரைகள் போயிட்டு இருக்கு. நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்க. இந்த முறை கண்டிப்பா பேசுங்க பேசுங்க. இந்த முறை கண்டிப்பா அதாவது நம்ம 2016ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தோம். 10 ஆண்டுகள் ஆயிருச்சு. எல்லாருமே தெரிஞ்சதுதான். 1 விழுக்காடு இருந்தோம். அப்புறம் 4 விழுக்காடு வந்தோம். அதுக்கப்புறம் 16 விழுக்காடு வந்தோம். இல்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 36 லட்சம் ஓட்டு வாங்கி 8.26 இதுல வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய கிட்டத்தட்ட ஒரு முழு முயற்சி தான் அதிகமா நான் அப்படின்னு சொல்லுவேங்க. ஏன்னா நம்மளுடைய இது எல்லாத்துடைய உழைப்பு ஒரு கொஞ்சமா இருந்தாலும் அண்ணனுடைய உழைப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அதிகமான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை உருவாகுச்சு. தமிழகம் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஏக்கத்தை உருவாக்கி இந்த இடத்துல நம்ம பயணிக்க வச்சிருக்கு. உங்களையும் என்னையும் கூட நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் இல்லைங்களா? உண்மைதான். அருமையா உங்களோட பயணம் நீங்க 2014 இருந்து உங்களோட இப்ப இருக்க இளைஞர் அணி பொதுச் செயலாளர் வரைக்கும் நீங்க வந்து கடந்து வந்த பாதை வந்து மிக எளிதானதல்ல. அவ்வளோ இதுலயும் கடந்து நீங்க வந்து வந்துகிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்து வந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியோட நோக்கம், உங்களோட நோக்கம் என்ன? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறத விட நம்ம வந்து காலங்காலமா நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா, இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட இலவசம், அது போல பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகள் அப்படி இப்படின்னு கொடுத்து மக்களை வந்து நிறைய ஒரு ஒரு ஏன்னா நம்மள வந்து நமக்கு ஒரு தேசிய வியாதியா இருக்கிறது ஒரு மறதி. ஏன்னா நம்மள வந்து எப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கியே வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நமக்கு எப்பெல்லாம் நம்ம எப்படி சுற்றி சுற்றுச்சூழல்ல இருந்து ஒரு கல்வியில இருந்து ஒரு மருத்துவத்துல இருந்து எல்லாத்துலயுமே வந்து நம்மள வந்து ஒரு இன்னலான ஒரு சூழ்நிலையிலே வச்சுட்டு இருக்காங்க இந்த திராவிட கட்சிகள். இங்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ஏன்னா இங்க வெளியே போனா கூட வந்து ஒரு இப்போ வெளிய நாடுகள்ல வந்து இரவு நேரங்கள்ல வந்து ஒரு பெண் வந்து தைரியமா போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இங்க இரவு நேரத்துல ஒரு பெண் தைரியமா போக முடியுமான்னா ஒரு பயம். ஏன்னா அந்த மாதிரியான காலகட்டம் தான் வந்து இந்த திராவிட கட்சிகள் ஒரு 60 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அதன் வழியில வந்த ஒரு 40 ஆண்டு காலமா இருக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இங்க தேசிய கட்சிகளா பாஜக, காங்கிரஸ், நம்ம இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் காலகாலமா நம்மளை வந்து ஒரு இன்னலான சூழ்நிலை வச்சுட்டு இருக்காங்க. இந்த நம்ம 2016 அப்புறம் நம்மளுடைய அண்ணனுடைய நம்மளோட கொள்கை கோட்பாடுகளோட நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களை எப்படியாவது ஒரு நல்வழிப்படுத்தணும். இந்த ஊழல், இந்த கற்பழிப்பு, இந்த கொலை, கொள்ளை, இந்த வந்து ஒரு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைக்கான சூழ்நிலையிலிருந்து எல்லாத்தையுமே மாற்றணும். இங்க வந்து அனைவருக்கும் சிறந்த கல்வி, ஒரு இலவச கல்வி, சிறந்த கல்வி. ஏன்னா மக்களுக்கு தேவையானது 2 முக்கியமானது. நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வந்து இங்க இலவசம் நமக்கு தேவையில்லை. அண்ணன் சொல்வதை போலதான் நம்மள வந்து நல்லா நம்மளோட உழைப்போட நம்ம கௌரவத்தோட வாழணும் அப்படின்னா நம்ம உழைத்து நம்மளோட சம்பாத்தியத்துல வாழ்ந்தால் அது மிக சிறப்பா இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது காலப்போக்கில் வந்து இந்த 2026 சட்டமன்றத்தில இருந்து தேர்தலில் இருந்து மாறும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல அதுல ஒரு விடாமுயற்சியில நாங்க எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறோம். நடக்கும் கண்டிப்பா. இந்த 2027 அண்ணனுடைய தலைமையில ஒரு மாபெரும் ஆட்சியா வந்து 2024 இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்து காசுக்கு அந்த சீட்டுக்காக போய் கூட்டணி கட்சிகளோட நின்று இருக்கோம். இதுல வந்து மிகப்பெரிய ஒரு சித்தாந்தமா அண்ணன் வைக்கிறது வந்து ரொம்ப மக்கள் மத்தியில் நாங்க வந்து பரப்புரை போகும்போது எல்லாருமே மக்கள் சொல்றது தனிச்சு நிக்கிறீங்க அப்படிங்கிறது. அதே போல சரிசமமா வந்து நமக்கு வந்து சீட்டுகள் கொடுக்கிறாரு. அதாவது 234 117 பெண்கள், 117 ஆண்கள். ஏன்னா எல்லாரும் வாயில பேசிட்டு போவாங்க 33% அப்படின்னு. ஆனா அண்ணன் இங்க 50க்கு 50 பெண்களும் ஆண்களும் சரியான சமம் அப்படிங்கிற ஒரு இதுல கொண்டு வர்றாரு. அருமையா சொன்னீங்க. இப்போ உங்க தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அதுக்கான தீர்வுகள் பத்தி சொல்லுங்க.
அதாவது இங்க திருப்பூர் தெற்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா எங்களுது எல்லாமே ஆடை நிறுவனம் இங்க ஜாஸ்திங்க. அதாவது நம்ம உடுத்தக்கூடிய டீ ஷர்ட்டா இருக்கட்டும், நம்ம உள் பனியன், அப்புறம் வந்து பிரீஃபு இந்த மாரியான உள்ளாடைகள் உள்ளாடைகள் ஒரு டீ ஷர்ட்டா இருக்கட்டும், பேண்ட், ஷார்ட்ஸ் வந்து நெறைய தயாரிப்புகள் இங்க அதிகம். அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பிரச்சனை வந்து சுவாசிப்பு. அதாவது இங்க வரக்கூடிய டஸ்ட் அலர்ஜி நெறையா இருக்கு. 1. இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, குப்பை பிரச்சனை இங்க தெற்கு தொகுதியில அதிகமான ஒரு கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலமா வந்து அந்த குப்பை பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா ம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பாறைக்குழி ஒரு ஒரு பாறைக்குழிய எடுத்து அதுல இருந்து குப்பைகள கொட்டி இது பண்ணாங்க. அந்த ம். மாரி புறம்போக்கு நிலங்கள்ல வந்து நெறைய ஆக்கிரமிப்பு பண்ணி பாறைக்குழிகள் வெட்டப்பட்டு, ஆ ஏன்னா அது வந்து அவங்களுடைய அந்த நில சுரண்டலுக்காக தோண்டப்பட்ட பாறைக்குழியா இருக்கும். அதுல வந்து அவங்க எடுக்க வேண்டியத எடுத்துட்டு அந்த குழிய மூடாம, அத வந்து ஒரு குப்பைக்காக நம்ம எடுத்து பண்ணி போயிட்டு இருந்தாங்க. அது மூலியமா அந்த குப்பை போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இங்க நம்ம திருப்பூர் தெற்குல பார்த்தீங்கன்னா, நல்லாறு அப்படின்னு ஒரு ஒரு பெரிய ஆறே இருந்துச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து இப்ப சமீபத்தில கேட்ட வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இடத்துல ஒரு தண்ணி வந்து குடி தண்ணீரா இருந்தது. இன்னைக்கு அது சாக்கடை தண்ணியா இருக்குங்க. ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. அந்த தண்ணீர பார்க்கும்போது கிட்ட போய் நிக்க முடியல. அந்த ஆத்துக்கிட்ட போம்போதே ஒரு கெட்ட வாடை வந்து வருது. அப்ப காரணம் என்ன? மக்கள் அதாவது இந்த ஒரு 20 ஆண்டு காலமா அத வந்து ஒரு சரியா பராமரிக்காம, அதாவது இந்த குப்பைகள வந்து அதுல போடுறது. இங்க திருப்பூர்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நெகிழி. ஆ பிளாஸ்டிக் கவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இங்க எல்லாருமே வந்து பேக் பண்றது. ஒரு நம்ம டீ ஷர்ட்டா இருக்கட்டும், எல்லா இங்க இப்ப தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களையும் பேக் பண்றது நெகிழி அட்டை வச்சு ஒரு நெகிழி மூலியமா தான் பேக் பண்ணி, அதாவது ஏற்றுமதியா இருக்கட்டும், இறக்குமதி எல்லாமே உள்நாட்டு வியாபாரிகளுக்கு செய்றாங்க. அந்த நெகிழிகள வந்து சரியான முறையில வந்து இங்க அது வேஸ்ட் ஆகுதுங்கும்போது சரியான முறையில கையாள்றது இல்ல. எல்லாத்தையும் குப்பையில கொண்டு போய் போட்டுறாங்க. அதாவது அந்த ஆறு, இத போல இதுல போட்டு அடைச்சு அ அதனால வந்து அந்த நீரும் பாதிக்குது. ஆ நிலத்தடி நிலமும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்ப நான் இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல வடக்கு பகுதியில இருக்கேன். என்னுடைய வீட்டுக்கு அ ரொம்பலாம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி தான். 100 அடியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாயக்கழிவுடைய சுழற்சி முறை இது வச்சிருக்காங்க. அந்த ம். சுழற்சி முறை படல பார்த்தீங்கன்னா, இரவு ஆனால் அ உள்ள இருந்து ஒரு கரும் புகை வந்து வரும். ம். ஏன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நாங்களும் இதற்காக வந்து ஒவ்வொரு பக்கமா இங்க இருக்கக்கூடிய அ அ கவுன்சிலரா இருக்கட்டும், வார்டு உறுப்பினர்கிட்டயும் சரி, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வரைக்கும், இங்க இருக்க மேயர் எல்லாத்தையுமே நம்ம இத பார்த்து பேசிட்டோம். காவல்துறையிட்ட, உள்ள நாங்க இருக்கக்கூடிய அந்த சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் வரைக்கும் நாங்க போய் பேசிட்டோம். ஏன்னா ரொம்ப வந்து இதற்கு யாருமே தீர்வு வந்து கேட்டா வந்து என்ன சொல்றாங்க, இத நாங்க சுழற்சி முறையில பண்ணி, அ த தண்ணி மூலியமா நெறைய ஃபில்டர் பண்ணிட்டோம். அதிலிருந்து வரது வந்து இந்த புகை வந்து பாதிக்காது அப்படின்னு. ம். ஆனால் பகல் நேரங்கள்ல ரொம்ப குறைவா வெள்ளையா அந்த புகை வரும். இரவு நேரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 11 மணி, 12 மணிக்கெல்லாம் நான் சில நேரங்கள்ல எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்து இரவு நேரம் வந்து பார்க்கும்போது பார்த்தா, ரொம்ப கரும் புகையா போகும். இத சுவாசிக்கும்போது புற்றுநோய் அதிகமாகுது, சுவாசிப்பு பிரச்சனை. இந்த மாரி நெறைய வந்து நம்ம திருப்பூர் பொறுத்தவரைக்கும் சிக்கல் அதிகமா இருக்குதுங்க. அ அதுபோக பார்த்தீங்கன்னா, என்னுடைய திருப்பூர் தெற்கு தொகுதியில வந்து அ பழைய பேருந்து நிலையம். பழைய பேருந்து நிலையம் வந்து ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி இப்ப தான் எல்லாம் வந்து கட்டி முடிச்சாங்க. அதாவது அம்மா காலகட்டத்தில இருந்து, அதாவது அதிமுக காலகட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணாங்க. இப்ப வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி பண்ணி அந்த பேருந்து நிலையம் இருக்கு. அதுல வந்து இரவு நேரங்கள் அதாவது ஏன்னா 24 மணி நேரம் அங்க பேருந்து வந்து போகுது. அங்க வந்து இரவு நேரங்கள்ல வந்து பெண்களுக்கும் சரி, அங்க இருக்க பொதுமக்களுக்கும் சரியான பாதுகாப்பு இல்ல, அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கு நம்ம வந்து தீர்வா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு திட்டங்கள் கொண்டு போறோம். அதுபோக பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனைன்னா, ஆ ஆடை உற்பத்தி வந்து நிறுவனங்கள்ல வந்து நூல் விலை வந்து அதிகமான ஏறிட்டே இருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே நல்ல ஆடை உற்பத்தியில இருக்கிறனால, பயங்கர ஒரு சிக்கலான சூழ்நிலைய நாங்க சமாளிக்கிறோம். ஏன்னா, அ முன் அ அதாவது இப்ப நம்ம ஒரு மாதம் ஒரு வருவாய் இருக்கு அப்டின்னா, ஒரு மாதம் ஒரு தனிநபர் வந்து ஒரு 15,000மோ, 20,000மோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க குறைந்தபட்சம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் ஏதோ ஒரு ஒரு ஆடை வந்து தேவைப்படலாம். ஒரு பனியனோ, ஒரு 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 பேண்டோ, பரமடாஸோ அந்த மாரி ஏதாவது வாங்குறாங்க அப்டிங்கும்போது அவங்களுடைய வருவாய்க்கு தகுந்தாப்புல வாங்க முடியும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, நூல் விலை அதிகமாகி, இந்த ஒரு 4, 5 ஆண்டு காலமா கிட்டத்தட்ட நம்ம கொரோனா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நூல் விலை அதிகமா ஏறிடுச்சு. இங்க வந்து எங்க விலை ஏற்றம் அதிகமாக எங்களால வியாபாரம் வந்து குறைஞ்சே போயிட்டு இருக்குங்க.
ஏன்னா முன்னாடி இருந்தது இப்போ நாங்கள் ஒரு 70 ரூபா 80 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பேண்ட்டு இன்னைக்கு நாங்கள் 100 ரூபா 110 ரூபாய்க்கு தயாரிச்சு விற்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு குறைந்தபட்சமா அப்படியே வந்துருச்சு. இதே மாதிரி ஏற்றுமதி பண்றதும் வந்து ரொம்ப சிக்கலானது. காரணம் என்னன்னா வரி. இங்க வந்து ஜிஎஸ்டி வந்து போடப்பட்டதுல இருந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலை. அது ஒண்ணு. நம்ம நாட்டுல வந்து ஜிஎஸ்டி ஒண்ணு. இந்த மாதிரியான சிக்கல் வந்து நிறைய இருக்குதுங்க. இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஒரு தீர்வு குடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆ இதெல்லாம் நம்ம முக்கிய பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி இங்க வந்து க அதாவது லேபர் அதாவது இங்க வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் வந்து முன்னாடி வந்து திருப்பூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ம். திருப்பூர்ல வந்து பணிக்கு வரவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருந்த பல பகுதிகளில் இருந்து வந்து இங்க வேலை செஞ்சுட்டு, அவங்களுக்கான வருவாய்களை ஈட்டி தன்னுடைய குடும்பத்த வந்து காப்பாத்திட்டு இருக்க காலகட்டங்கள்ல, இப்ப இந்த 10, 15, 20 ஆண்டு காலமா பார்த்தீங்கன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து சாராய கடைகள வந்து முன்னாடி வந்து தனியார் கிட்ட இருக்கும்போது ரொம்ப ஒரு குறைவான இதுல போயிட்டு இருந்தது. ஏன்னா, கள்ளு கடை வந்து மூடப்பட்டுச்சு. சாராய கடைய வந்து தொறந்தாங்க. அதுல வந்து முதல்ல தனியார் பக்கம் இருந்தத அரசாங்கம் எத வந்து எடுத்து அரசாங்கம் நடத்தணுமோ, கல்வியும் மருத்துவத்தையும் தான் இங்க அரசாங்கம் எடுத்து நடத்தணும். ஆனா ம். இவங்க என்ன பண்றாங்க, சாராய கடை எடுத்து நடத்துறாங்க. அப்ப இதனால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து எங்க திருப்பூர் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டு இந்த லேபர்ஸ் வந்து தொழிலாளர்கள்லாம் வந்து அ முன்னாடி இருந்தத கூட இந்த 10 ஆண்டு காலமா ரொம்ப மோசமான சூழ்நிலைகள். அ அதாவது வேலை செய்யறத விட அதிகமா குடி போதைக்கும், மது போதைக்கும் அடிமையாகி வேலை வந்து குறைக்கப்பட்டுருச்சு. அவங்க வந்து வேலை செய்யறது, அதிகமான ஒரு ஏன்னா வாங்குற வருமானத்த வந்து வீட்டுக்காகவும், நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்ம உடலுக்காக, படிப்புக்காக செலவு பண்ணா நல்ல விஷயமா இருக்கும். அதாவது அதிகமா வந்து இங்க மது போதைக்கு வந்து அடிமையாக்கப்பட்டது. இது திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்த சூழல். இதனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய லேபர் வந்து குறையப்பட்டு, நம்மளுடைய தமிழ் மக்களுடைய தொழிலாளர் குறைக்கப்பட்டு, இன்னைக்கு வடமாநிலத்தில வந்து இங்க அதிகமாயிட்டாங்க. ம். அதிகமான வடக்கினுடைய தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க. இதுக்கும் ஒரு மாற்று இத நம்ம குடுக்கணும்னு நம்ம நினைக்கிறேங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய திருப்பத்தூர் இருக்குது. அருமையா சொன்னீங்க. அந்த இயற்கை வளங்கள் சுரண்டல்கள், அத வந்து மாசுபடுத்துறது, புதிய பேருந்து நிலையம் கொண்டு வரது, அ நூலோட விலைய குறைக்கிறது, நம்ம வடமாநிலத்தவரோட வரியை குறைக்கிறது, அதுமாரி அவங்களுக்கான இன்னும் மது ஒழிப்பு இந்த மாரி நெறைய பிரச்சனைக்கான தீர்வுகள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. உங்க உங்க நல்ல எண்ணம் வந்து கண்டிப்பா நிறைவேறும்னு நம்புறோம். அ கண்டிப்பா, கண்டிப்பா. அடுத்த கேள்வி வந்து என்னன்னா, உங்களுக்கு இப்போ இதுவரை நீங்க 2 தேர்தல் பார்த்துருக்கீங்க 2016ல இருந்து. உழைச்சிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா நெறைய மக்களோட மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்களோட மாற்றம் இப்ப எப்படி இருக்கு? இந்த இந்த மக்களின் மாநாடுக்கு அப்புறம், இப்ப நீங்க பரப்புரை போறதாகட்டும், மக்கள நீங்க அணுகுறதா இருக்கட்டும், அவங்களோட மாற்றம் பத்தி சொல்லுங்க. அதாவது எப்படின்னாங்க 2000 நம்ம நம்மளோட கட்சி அரசியல் கட்சியா மாறப்பட்டதுக்கப்புறம், ஓட்டு வாக்குகள் வரதுக்கப்புறம், மக்கள் வந்து 2016லேருந்து 21 வரைக்குமே வந்து, ஆ ஏன்னா பல இந்த இந்த 2 திராவிட கட்சிகளையும் பார்த்துட்டாங்க இல்லைங்களா? ம். அப்படிங்க வர 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 கிட்டத்தட்ட மக்களுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிறதுல நெறைய ஒரு ஏக்கம் இருக்கு. நான் 2022ல தான் முதல் முறையா நான் தேர்தலுக்கான பரப்புரையில இருக்கிறேன். 16 கடைசி வந்தாலுமே, ஏன்னா அது அப்போ எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல. ஏன்னா அப்போ வந்து என்னுடைய தொழில் கால சூழ்நிலைகள் வந்து இருந்தது. நான் 2022 உள்ளாட்சி தேர்தல்ல இருந்து நான் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், அ அப்பவும் நான் வந்து பார்க்கும்போது, அ அண்ணனுடைய பேச்சும், அண்ணனுடைய சொல்லக்கூடிய கருத்திலும் எல்லாம் சிறப்பா இருக்கு. இதுல வந்து அப்படிங்கிற மக்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அ ஒரு நம்மளுடைய மக்களின் மாநாடுக்கு முன்னாடி வரைக்குமே மக்கள சந்திக்கும்போது ஒரு மாற்று அரசியல் வேணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுடைய இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்த உருவாக்குச்சு. ஏன்னா, எல்லாருமே அது இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளா இருக்கட்டும், அதாவது திராவிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்ற அ திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும், அதேபோல இந்த மதத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற பாஜகவா இருக்கட்டும், அ அதேபோல ஊழல் மிகப்பெரிய செய்து நம்மளுடைய தமிழ் இனத்துக்கே துரோகம் செஞ்ச காங்கிரஸா இருக்கட்டும், இப்ப ம். ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. இல்லைங்களா? திராவிடத்தையும், தமிழ் தேசியத்தையும் குழப்பி அண்ணன் சொல்வதைப் போல கருவாட்டையும், சாம்பாரையும் கூட போட்டு கருவாட்டு சாம்பாரா வச்சிருக்கக்கூடிய அ அந்த ஒரு நடிகருடைய கட்சியா இருக்கட்டுமே. இது வந்து என்னன்னா, இவங்க யாரு வந்தாலும், இங்க பணம் குடுத்தாலும், ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பின்புலம் வந்தாலும், அந்த சினிமா மோகம் இருந்தாலும், மக்கள் எதிர்பார்க்கிறது, நல்ல ஒரு வாழ்வியல குடுக்கறது யாரு? நல்ல நம்ம கருத்தையெல்லாம் நமக்கு வாழ்வாதாரத்த குடுக்கறது யாருன்னு அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு விட்டுறணும். நாளைய தலைமுறைக்கு, நாளைய வருங்கால சங்கதிகளுக்கு
யாருகிட்ட வந்து சிறப்பா அந்த நாட்டுகள வந்து குடுக்க முடியும் அப்படிங்கிறதுல மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நாங்க வந்து சந்திக்கும்போது, "சேமானை விட்டா ம்ஹ்ம். இல்ல" அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் கண்டிப்பா சிந்திச்சிருக்காங்க இப்ப எல்லாமே. அதுவும் இந்த மக்களின் மாநாடு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்தும்போது ஒரு கோட்டரும், கோழி பிரியாணியும், ரூ. ம். 300 ரூ. 500 காச குடுத்து தான் கூட்டத்த வந்து அதான் முக்கியமா கேட்க கூட்டிட்டு வந்தேன். வராங்க. ஏன்னா நீங்க இது மிகப்பெரிய பிரம்மாண்டமா நடந்தது. ஆமா, ஒழுக்கம் நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா அது நாங்க வந்து இல்ல எங்களால வர முடியலனாலுமே, அது வந்து சமூக வலைதளங்கள்ல மாற்று கட்சிக்காரர்கள் கூட இவ்ளோ ஒழுங்கா நடத்த முடியுமா? அங்க கண்டிப்பா. சேர் அடுக்கி வச்சதா இருக்கட்டும், அங்க ஒரு தள்ளுமுள்ளு இல்ல, ஒரு தண்ணி பிரச்சனை இல்ல. எந்த ஆமாமா. ஒரு யாருமே வந்து மயங்கி விழுவல. மிக கண்டிப்பா. சரியா நடந்து, மிக சரியா அழகா அவங்க ஆமா. வந்து மகிழுந்துகள நிறுத்த இடங்கள்லாம் ரொம்ப அருமையா வச்சிருந்தாங்க. நிச்சயமா. அந்த மாரி நெறைய ஏன்னா பாராட்டுகள் பேசியிருந்தாங்க. மத்த மாநாடுகள் மத்த கட்சிகளுடைய மாநாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். மக்களுடைய உள்ள வந்து ஏன்னா உள்ள வரும்போதே அவனுக்கு கோட்டரையும், கோழி பிரியாணியும் குடுத்து தான் கூட்டி வரான். அவன் ம். காசு குடுத்து வரான். ஏன்னா அவங்க எல்லாம் எந்த ஒரு திராவிடத்த புடிச்ச அந்த கொள்கை கோட்பாடு புடிச்சவங்கலாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அதேபோல அங்க எங்கெங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ, அவங்களுக்கு ஒரு புடவை, கட்சிக்கான சேலைய குடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறது. அதேபோல இப்ப வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், தாவேகா விஜயோட கட்சியும் பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்த கூட்டமா இருக்கட்டும், இந்த மாரி 47 பேத்த கொன்னுட்டு, அதேபோல அவங்க எங்க இது நடந்தாலும் அந்த இளைஞர் இருந்தாங்கன்னா, அந்த இடத்துல சலசலப்போட அடிச்சுக்கிட்டு போயிட்டு, அது இப்படித்தான் வந்து அவங்களுடைய மாநாடு எல்லாமே எல்லாரும் நடத்தியிருக்காங்க. ஆனா நம்ம மாநாடு அண்ணனுடைய வளர்ப்பு இது எல்லாருமே. ம். அண்ணனுடைய வளர்ப்புங்கிறது ஏன்னா ஒரு தாய், தந்தை எப்படி ஒரு பிள்ளைய சரியான முறையில வளர்த்தி கொண்டு வந்தா தான் இந்த சமுதாயத்துக்கு சரியா குடுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி நம்மள வந்து அண்ணனா, அப்பாவா, அம்மாவா இருந்து அண்ணன் வந்து நம்மள சரியான முறையில ஒரு எல்லாம் வளர்த்தி கொண்டு சொல்லுவாங்க. வந்திருக்காரு. பேசும்போது ராணுவ கட்டமைப்பும்பாங்க. இந்த ராணுவ ஆமாங்க. கட்டமைப்பு கண்டிப்பா, கண்டிப்பா. பார்த்து எல்லாமே அதோட தாக்கம் எப்படி இருக்கு? மக்கள் இடையில நீங்க இன்னைக்கு போயிருக்கீங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் இன்னைக்கு ரொம்ப உற்று நோக்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த டைம்ல இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் காச குடுத்து நம்ம இவ்வளோ கூட்டத்த சேர்த்துறோம். இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் ரூ. 1 காசு குடுக்கல. கோழி பிரியாணி குடுக்கல, குவார்டர் குடுக்கல. இந்த மாரி நாங்க ஒரு எதுவுமே இல்லாம எப்படிப்பட்ட 6, 7 லட்சம் மக்கள் வந்து உட்கார்ந்தாங்க. எங்கிருந்து இத்தன பேர் வந்தாங்க? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த வந்து ஏன்னா நான் என்னோட உறவினர்கிட்டயே நான் வந்து நெறைய பேத்த பார்க்குறேன். நம்ம வெளியால கூட என்னோட உறவினர்கள வந்து மாற்று கட்சியில இருக்கவங்களும் இருக்காங்க. அதுல ஒரு என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவுகள்லாம் வந்து இப்ப சமீபத்துல என்ன வந்து வேட்பாளரா அறிவிச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசும்போது, இந்த மாநாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த அவங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கு. அவர்லாம் சொல்லும்போது, "நான் இந்த அரசியல் கட்சியில இருந்தேன்ப்பா. உங்களுடைய மாநாடு பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு மாற்றத்த உருவாக்குது மனசுக்குள்ளார. ம். அப்போ சீமானுடைய கருத்தும், கோட்பாடும், கொள்கையும் தான் இங்க சிறப்பா இருக்கு, சிறந்ததா இருக்கு. இத பார்த்து தான் அந்த குடும்பமா வந்து குழந்தையிலிருந்து, பெரியவங்கலருந்து எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க." ஏன்னா, அதேபோல முக்கியமானது என்னன்னா, காவல்துறைக்கு வந்து எந்த மாநாடாவது போனீங்கன்னா, காவல்துறைக்கு அது ஒரு தலையில வந்து அவங்க ஒரு பெரிய பிரஷர்லயே உட்கார்ந்திருப்பாங்க. எப்படா, எங்கடா, எவன் தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்? எவனாவது கரண்ட் கம்பத்து மேல ஏறுறானா? அங்க இருக்க பதாகை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறானா? இந்த மாரி ஏதாவது ஒரு சிக்கல் எவனா விழுந்துருவானா? பரபரப்பாவே அடிச்சுருவானுங்களா? இருப்பாங்க. ஒரு மன அழுத்தத்தோட. பரபரப்பாவே அவங்களுக்கு இருக்கும். மன அழுத்தத்தோடயே இருப்பாங்க. ஆனா அங்க ஆமா, வந்து ரொம்ப நிச்சயமா. ரொம்ப ரொம்ப அழகா உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா ஆமா. இருந்தாங்க. ரிலாக்ஸா உட்கார்ந்து நாற்காலி குடுக்கப்பட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்து அண்ணனுடைய பேச்ச வந்து பேச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த கருத்த வந்து உள்வாங்கிட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில மட்டும் தாங்க. இந்த மாநாடு மட்டும் தான் நம்ம கட்சியுடைய மாநாடு மட்டும் தான் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தையும், நல்ல ஒரு இதையும் உருவாக்கியிருக்கு. இந்த 2026 தேர்தலும் அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்த உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க இருக்கோம். பயணிச்சுட்டு இருக்கோம். அதனால இது கண்டிப்பா. மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வந்திருக்கு. நிச்சயமா, நிச்சயமா. அதனால நல்ல வரவேற்பும் மக்கள்ட்ட இருக்கு. கண்டிப்பா. மக்கள்ட்ட நெறைய நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா, இது ஒரு நல்ல ஒரு தாக்கத்த உருவாக்கியிருக்கு. என்னதான் பணத்த குடுத்தாலும் சரி, எல்லாருமே சொல்றாங்க. அதாவது பணத்த குடுத்தாலும் சரி, சினிமா மோகத்துல இருந்தாலும், ஏதோ ஒரு சில நபர் அந்த ஒரு 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 எப்படி சொல்றது? ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமா அதுல இருக்காங்க. ஏன்னா ம். ஏன்னா இன்னைக்கு அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது. மக்கள வந்து அ பணம் ஏன் வாங்குறாங்க அப்டின்னா, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள இவங்க இந்த திராவிட கட்சிகள் வந்து கொண்டு போய் வச்சர்றாங்க. ஏன்னா, ம். எல்லாத்தையும் எல்லாமே குடுத்துட்டா, இலவசம் குடுத்துட்டு அதாவது கல்வியும் இலவசமா குடுத்து, மருத்துவம் இலவசம் குடுத்துட்டா, மக்கள் ஏன்னா முக்கியமானது அதுதான். ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நேரமாவது அ அதாவது கல்வி கண்டிப்பா தேவ. மருத்துவம்ங்கிறது கண்டிப்பா தேவ. ஏன்னா, மருத்துவம் வந்து க அ அ எப்படி இருந்தாலும் மனிதர்கள் வந்து இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் மருத்துவம் இல்லாம இருக்க முடியாது. அப்ப ம்ஹ்ம். இது எல்லாத்தையும் இந்த திராவிட கட்சிகள் சரியான முறையில பணத்தால கையாளுறாங்க. ஏன்னா, இது பணம் குடுத்தா தான் நமக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க.
அப்ப இதெல்லாம் பார்க்க மக்களுக்கு வந்து வேற வழி இல்ல. பணம் குடுத்தால் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா இவனும் பாருங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த ஆண்ட கட்சிகளும், ஆளும் கட்சியும் 4 1/2 வருஷம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் குடுக்கவே மாட்டாங்க. ம். மக்கள வந்து அந்த ஒரு ஏக்கத்திலேயே வச்சுட்டு, அந்த கடைசி 6 மாதம் தேர்தல் நெருங்கும்போது பல திட்டங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கட்சி இப்ப பாருங்க, மாறி குடுக்குறான். அ நான் ரூ. 1000 குடுத்தா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு ரூ. 1000 குடுத்தாங்க. இவரு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரூ. 2000 குடுக்குறது. இப்ப நேத்து வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து ஒண்ணு சொல்றாரு. ரூ. ம். 2500 குடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அதே போல அங்க வந்து பெண்களுக்கு பேருந்து இலவசம். இங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஆண், பெண் இருவருக்குமான பேருந்து இலவசம். அதே போல அங்க பார்த்தீங்கன்னா, அ இதுல தள்ளுபடிகள். பயிருக்கா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு ஒரு இது. ஆனா இத்தன ஆண்டு காலமா இருந்த வரைக்கும் மக்களுக்கு ஒண்ணுமே செய்யவும் இல்ல. அந்த விவசாயிகள் கண்ணுக்கு படல. ம ஒரு பெண்களுக்கோ, இல்ல வந்து அவங்களுடைய சூழ்நிலைகள் திருமணத்துக்கு ஒரு திருமணம் செய்றோம். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். நகை விலை பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. தங்கத்தோட விலை இல்லைங்களா? அதுக்கு என்ன நம்ம வந்து ஒரு தீர்வு குடுப்போம் அப்படிங்கிறது யாருமே செய்யல. ஆனா இன்னைக்கு அதுக்கு முதற்கொண்டு இத இப்ப வந்திருக்க டிவிகே முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் அம்மா அதாவது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதிமுக வந்து அம்மா வந்து முன்னாடி 1 பவுன் 1 கிராம் குடுப்பேன். திருமணத்துக்கு பெண்களுக்கு அப்டின்னாங்க. இப்ப நேத்து மகளிர் அ தினத்துல வந்து தாவேக்கா சொல்றது 1 பவுன் நான் குடுக்குறேன், 8 கிராம் குடுக்குறேன். அதாவது திராவிடம் என்ன செய்யுதோ அதத்தான் வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த மாரி வந்து மாறி வாக்குறுதிகள் குடுத்து மக்கள வந்து வாழ்க்கைய கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து சொல்றது என்னன்னா, நாங்க இலவசம் குடுக்கல. ஏன்னா எதையும் குடுத்துட்டா இலவசமாவோ, இந்த தொகையாவோ எதையுமே குடுத்துட்டா, அ அடுத்த கட்டம் என்ன தெரியுமா செய்றாங்க? நம்மளுடைய மின்சார தொகையா இருக்கட்டும், ஒரு வீட்டு வரியா இருக்கட்டும், இடத்துக்கான வரியா இருக்கட்டும், ஏதோ ஒரு தொழில் ரீதியா ஏதோ ஒரு இதுல ஏத்தி விட்டுருவாங்க. ஆமா. விலைய வந்து ஏத்தி விட்டு, ஆ நம்ம மக்களுக்கு எப்படி சொல்றது? தெரியாது. இந்த இலவசம் இல்ல நம்மள்ட்ட தான் புடுங்கப்பட்டு வருது. நம்ம ஆமா. வாழ்வாதாரத்த உயர்த்தாம, நம்மள இப்படியே வச்சிருக்குங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரிய கண்டிப்பா. ஏன்னா இது முன்னாடி வரைக்கும் 2021 வரைக்கும் 4,00,000 5,00,000 கோடி இருந்த கடன, இன்னைக்கு அந்த 5 ஆண்டுகள்ல 9,00,000 கோடியா கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம், மக்கள்கிட்ட இந்த மாரி இலவசங்கள குடுக்குறேன்னு சொல்லி, இங்க பல வளங்கள் சூறையாடப்பட்டது. மரம், நிலம் எல்லாமே சூறையாடப்பட்டு, அதுல வந்து இவங்க எல்லாம் வருவாய் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. அ ஏன்னா இங்க மட்டும் தான் வந்து, அ ஊழல் செய்தவங்களுக்கும் அமைச்சர் பதவி, சட்டமன்ற பதவியெல்லாம் குடுக்கப்பட்டு, ஒரு கௌரவமா பார்க்கப்படுற ஒரு அது ஒரு சூழ்நிலையா இந்த தகுதி அது ஒரு தகுதியா இருக்கு. படித்தவர்கள் அது இப்போ ஒரு தகுதி. மேலாண்மை முடிச்சவங்க யாருமே அந்த இடத்துல நெறைய பார்த்தீங்களா 2 கட்சியிலயுமே வந்து படித்தவர்களை நீங்க இந்த 214 ஆமா. சட்டமன்ற உறுப்பினர்கள கேண்டிடேட்ஸ் ஃபுல்லாமே கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க. ஆமா இங்க வந்து எல்லாமே பட்டதாரிகள் தான். அது ஆமா, நீங்க சொன்ன மாரி ஒரு தகுதியா இருக்கு. ஊழல் செஞ்சிருந்தா தான் நீங்க ஆமா. வந்து இப்ப நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, 234 வேட்பாளர்களையும் 150 இளைஞர்கள் அண்ணன் குடுத்திருக்காரு. அதாவது 117 பெண், 117 ஆண் அப்படிங்கிறது. அதுல வந்து 150 பேரும் பார்த்தீங்கன்னா, படித்த இளைஞர்களுக்கு தான் வந்து இங்க சீட்டு. ஏன்னா, அந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு குடுக்கவும் மாட்டாங்க அதிகமா. ஏன்னா, வாரிசு அரசியல் தான் அதிகமா இருக்கும். ம். அப்பா இல்லாட்டி மகன், இல்லாட்டி மகள் இந்த மாரி மாறி குடுத்துட்டு அவங்களுடைய அப்படிதான் கடமை. ஆனா இங்க யாரும் அரசியல் பின்புலமோ, தாய் தகப்பன் யாருமே இல்ல. அண்ணன் வந்து அதுதான் படித்த மக்கள் வந்து இளைஞர்களுக்கு இந்த மாற்றத்த வந்து மக்களுக்கு புடிச்சிருக்கு. ஏன்னா, நீங்க இவ்ளோ பணம் குடுத்து 37,00,000 மக்களும் பணம் வாங்கியிருப்பாங்க. ஆனா, நாம் தமிழருக்கு ஆமா. ஓட்டு போட்டுருக்காங்க. ஏன்னா, வேணான்னு கண்டிப்பா. சொன்னா, அப்ப அங்க நம்ம வந்து நம்மள ஒதுக்க ஆரம்பிப்பாங்க. வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனா, எனக்கு தெரிஞ்சு அவங்க சொன்ன மாரி வாங்கிட்டு மக்கள் வந்து திருப்பூர் தெற்கு உங்களுக்கு மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்தணும். உங்கள வந்து வெற்றி பெற வைக்கணும். சரி. இன்னொன்னு வந்து எடுத்துக்கலாம். கடைசியா ஒரு கேள்வி என்ன? ஏன் வந்து இந்த அ திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில நிக்கிற உங்களுக்கு வாக்களிக்கணும். அத வந்து மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது எனக்கு அ அண்ணனால் நியமிக்கப்பட்டு வேட்பாளரா இருக்கக்கூடிய எனக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியில நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் அப்டின்னா, மக்கள் இந்த 60 ஆண்டு காலமாவும் சரிங்க, இப்ப கிட்டத்தட்ட வந்து மாறி இந்த கட்சிகள் எல்லாருமே, அங்க வந்து நான் அப்பயே சொன்னது மாரி தான். கிட்டத்தட்ட பல சிக்கல்கள்ல வச்சிருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இங்க இல்ல. ரொம்ப குறைஞ்சு வடமாநிலத்தவர் கையில வந்து ஆதிக்கம் அதிகமா போயிட்டுருக்கு. இதுக்கு நான் ஒரு மாற்று கொண்டு வருவேன் கண்டிப்பா. அ அதேபோல சுற்றுச்சூழல் பாதிப்பு இங்க அதிகமா இருக்கு. குப்பையா இருக்கட்டும், நெகிழிகளா இருக்கட்டும், இதனால வந்து இந்த அதான் இப்ப இருக்கக்கூடிய துணிகள் முதற்கொண்டு துணிகள வந்து இன்னைக்கு ஒரு நிறுவனத்துக்கு போய் ஒரு தொழிலாளர் வேலை செய்றாரு அப்படின்னா,
அங்க வரக்கூடிய அந்த உட்காந்து நம்ம தைக்கும்போது, அதாவது அதாவது நம்ம துணிய வந்து போட்டு அவங்க கட்டிங் பண்ணி, அதாவது அத எடுத்து புரொடக்ஷன் அவங்க தயாரிப்பது தைக்கும்போதும் சரிங்க, அதனால வரக்கூடிய பிசிறிலிருந்து வரக்கூடிய சுவாசத்துல வந்து அவங்களுக்கு நெறைய பாதிப்புகள், உடல் பாதிப்புகள் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாற்று தீர்வு நம்ம இங்க குடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா, அ அவங்களுக்கு ஒரு சேஃப்டி புரொடக்ஷன்ஸ் வேணும். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய திட்டங்கள நான் நெறைய வச்சிருக்கிறேங்க. அதாவது தொழிலாளருக்கும் சரி, அவங்களுடைய குடும்பத்துக்கும் சரி, சுற்றுச்சூழல பாதிக்காத அளவுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறது. அதாவது குப்பை மேலாண்மைக்கு திடக்கல்வி அதாவது உலகத்திலேயே சிறந்த ஒரு முறையில திடக்கழிவு மேலாண்மை போட்டு, குப்பைகள வந்து முறைப்படுத்தி கொண்டு போகணும். குப்பைய வந்து மக்களோட வீடுகள் பகுதியிலயோ, மக்கள் வாத வா வா வாழ்ற அந்த வாழ்வாதார பகுதியில வந்து இல்லாத அளவுக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற திட்டம் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். அதேபோல இங்க வந்து ஒரு சிறந்த கல்வியும், சிறந்த மருத்துவமும் மக்களுக்கு இலவசமா நம்ம போய் சேரணும். உலகில் தலைச்சிறந்த கல்வியும், தலைச்சிறந்த ஒரு மருத்துவம் மக்களுக்கு போய் சேரணும்ங்கிறத நினைக்கிறேன். அதேபோல இங்க வந்து அ பெண்களுக்கும் வந்து பொதுமக்களுக்கும் வந்து இங்க பாதுகாப்பு ரொம்ப குறைவு. ஏன்னா, பார்க்குற பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல வந்து இந்த போதைக்கு அடிமையானதிலிருந்து, ஆ தண்ணி போதையா இருக்கட்டும், அதாவது கஞ்சா இது போன்ற போதையில அ ரொம்ப அடிமையாக்கப்பட்டு, பார்க்குற பக்கமெல்லாம் வந்து திருட்டு, கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே 24 மணி நேரமும், 7 நாட்களும் 24 மணி நேரமும் காவல்துறையுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்து, நம்ம வந்து அத ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்போட வந்து பாதுகாப்போம். அப்படிங்கிற ஒரு வரையறையா நாம் தமிழர் கட்சியில நான் இப்ப குடுக்குறேங்க. இது வந்து முக்கியமா நான் சொன்னது அந்த பழைய பேருந்து நிலையம் மட்டும் இல்ல. அந்த தெற்கு தொகுதி முழுவதும் மக்களுக்கு வந்து ஒரு சிறந்த முறையில இருக்கும். அதேபோல குப்பை எங்கேயுமே போடாம, அ வெளிநாடுகள்ல எப்படி நம்ம இன்னைக்கு நீங்கலாம் இருக்கீங்க இல்லைங்களா? வெளிநாட்ல இருக்கீங்க. எப்படி ரோடு சாலை வந்து அழகா போடப்பட்டு, அதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ளார தான் வந்து கிலோமீட்டருக்குள்ளார பயணிக்கணுங்கிற ஒரு திட்டமா இருக்கட்டும். அங்க வந்து ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு சூழ்நிலைகள வந்து நல்லா உருவாக்கி அங்க வச்சிருக்காங்க. ஏன்னா பார்க்குற இடமெல்லாம் வந்து குப்பைய போடக்கூடாது. பார்க்குற இடமெல்லாம் வந்து உமிழ்நீரை வந்து துப்பக்கூடாது. எச்சைய துப்பக்கூடாதுன்னு சொல்றது. இந்த மாரி நம்ம ஒரு வெளிநாட்டு அளவுக்கு நான் என்னுடைய திருப்பூர் தெற்கு தொகுதிய கொண்டு வருவேன் அப்படிங்கிறதுல வந்து நான் உறுதியா மக்கள் மத்தியில நான் சொல்லிக்கிறேன். ஆ அதேபோல அ எந்த ஒரு மக்களுக்கான பாதிப்பும் இல்லாத ஒரு திட்டங்கள மக்கள் மத்தியில நான் கொண்டு வருவேன். அதேபோல சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு சுவாசிக்க எல்லாத்திலுமே அவங்களுக்கு மக்களுக்கு எந்த வகையிலயும் வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்கான ஒரு சிறந்த ஒரு குடுப்போம் அப்படிங்கிறத நான் உறுதி அளிச்சுக்கிறேங்க. அ அதுக்காக மக்கள் கண்டிப்பா வாக்களிக்கணும். அது மெயினா வந்து நிலம், மரம், நிலம் இது போன்றத வந்து இந்த இயற்கை வளங்கள வந்து சுரண்டாத அளவுக்கு சுரண்டாம அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இங்க வந்து கல் தேவைதான். கல் இருந்தா வீடு கட்ட மு வெ கட்ட வீடு கட்டுறதுக்கு கல் தேவை. அ அதேபோல வந்து அதெல்லாம் வந்து எந்த முறையில நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வரையறை படுத்தி நம்ம குடுப்போம். அதுக்கான திட்டங்கள் நம்ம நெறைய வச்சிருக்கிறோம். மக்கள் வந்து சிறந்த முறையில ஆ சிந்திச்சு வாக்களிப்பாங்க. விவசாய சின்னத்திற்கு. என்ன வந்து வெல்ல வச்சு, திருப்பூர்ல ஒரு சட்டமன்றம் உள்ள போனாலும், திருப்பூருடைய வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். ஆ தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம கட்சியுடைய எல்லா சட்டமன்ற வேட்பாளரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைங்க. இந்த இந்த காணொளி பார்த்துட்டு உங்களோட பதில பார்த்தவங்க திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்காக வாக்களிப்பாங்க. ஏன்னா, நீங்க நீங்க சொல்ற மாற்றங்கள் வந்து நீங்க என்னெல்லாம் கொண்டு வருவீங்கன்னு, எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கணும்னு இந்த இந்த ஒரு காணொளியோட இந்த பகுதிய கண்டிப்பா அவங்க கேட்கணும். அவங்களுக்கு வாக்களிக்கணும். நீங்க வெற்றி பெறணும். அப்படிங்கிறது எங்க எல்லாத்தோட நாம் தமிழர் அமெரிக்காவோட ம ம அ உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளரோட வேண்டுகோள். அது நம்பிக்கையாவும் இருக்கு. அ எனக்கு இன்னொருமே என்னன்னா, நாங்க வந்து நல்ல ஒரு முறை ஆட்சி இங்க அமைக்கப்பட்டு, நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணனுடைய தலைமையில அமைக்கப்பட்டு, சிறப்பான முறையில ஆட்சி நடந்து தமிழகம் வென்று வந்து தமிழக வந்து பழைய முறை அ இயற்கை வளங்கள காப்பாத்தப்பட்டு நல்லா வந்தது அப்படின்னா, வெளிநாட்டுல எல்லாருமே நீங்க எல்லாம் அங்க வந்து அ ஏன்னா இங்க வேலைகள் இல்ல, இங்க இதுக்கான வளங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம எல்லா பேரும் வந்து வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா சில பேருக்கு படித்ததுக்கான ஒரு வேலை இருக்கும் இல்லைங்களா? சில பேர்த்துக்கு வந்து ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலைகளால பல பேர் வந்து அரேபிய நாடுகள்லயோ, இல்ல வெளிநாடுகள்ல போய் அவங்க வேலை பார்க்குறாங்க. பல இது எல்லாமே ஒரு பல காரணங்களுக்காக நம்ம நாட்ட ஆமா பல காரணத்துக்காக நாட்டை நம்ம விட்டு ஊர்ல நம்ம 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 ஊர்ல இல்ல. அதனால தான் பல ஆமா, இருப்பாங்க. அத நம்ம வந்து கொண்டு வரதுக்காக நம்ம கட்சி வந்து ஆமா. பாடுபடுது. கண்டிப்பா.
இப்ப எல்லாத்துக்காக வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உங்களை போன்ற எங்களுடைய உறவுகளுக்காகவும் நாங்க இங்க வந்து நிச்சயமா அடுத்து ஏன்னா நம்ம தமிழர்களுக்கென்று இருக்கு ஒரு நாடு என்றால் அது தமிழ்நாடு. ஏன்னா இதை விட்டா நமக்கு திருப்பியும் வேற நாடு நமக்கு கிடையாது. ஒரு ஏன்னா இங்கேயே நிலைமை நம்ம அகதி ஆயிட்டோம் அப்படின்னா ஆமா. ஏன்னா நாளைக்கு நீங்க எல்லாம் அங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது எனக்கு ஒரு தாய்நாடு இருக்கு. எனக்கு என் தாய் உறவுகள் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாடு வேணும் இல்லைங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாடு இருக்கு. நம்ம தமிழர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நாடு தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி வடக்கர்களையோ இந்த மாதிரியான திராவிட அரசியல்களையோ நம்ம நாட்டை அந்த வளங்களை அளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இது பண்ணி இன்னைக்கு வந்து கால சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இதை நாங்க வந்து நீங்க எல்லாம் திருப்பி நம்ம நாட்டுக்கு வரக்குள்ளார நாங்க எல்லாம் முறைப்படுத்தி சிறப்பா நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சியில நல்ல சிறப்பான முறையில் தமிழ்நாடு வளர்ந்து நீங்க வந்து எல்லாருமே இங்கேயே வந்து வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க அங்க என்ன சம்பாத்தியம் இருக்கோ அந்த சம்பாத்தியத்தை நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற 2026 இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான ஒரு மக்கள் மத்தியில வந்து உருவாகும். ஏன்னா எல்லாரும் சிறப்பா அதாவது திரும்பி வரும்போது நம்ம நாடு நம்ம சிறப்பா இருக்கும் நம்ம இதுல சொல்லிக்கிறோம். இது இவ்வளவு நேரம் உங்க கட்சி பணியோட மத்தியில உங்களோட தினமும் நடக்கிற எல்லா வேலைகளையும் விட்டு விடிய காலையில எங்களுக்கு வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பதில் சொன்னமைக்கு நன்றி. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க. நன்றி.